இந்த நாள் மறக்க முடியாத மிக முக்கியமான நாளாகும். இடது பக்கம் பார்க்கிறேன், கண்ணு கட்டிய தூரத்துக்கு அப்பாலும் கட்டுக்கடங்காமல் திரண்டிருக்கிறது கூட்டம். எதிரிலும் அப்படியே, வலப்பக்கத்திலும் அப்படியே, மேடைக்கு பின்பக்கத்திலும் அப்படியே லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கிறீர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே, உங்கள் நெஞ்சில் எழுகின்ற வேட்கையை நான் அறிவேன். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? தமிழ்நாடு அரசு தலைமை செயலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கொடி பட்டொலி வீசி பறக்க வேண்டும். மாமா, என்ன ஒண்ணு கேக்கட்டுமா? கேள்வி குமரியாக முடியுமா? முடியாது. கருவாடு மீனாக முடியுமா? முடியாது. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் முடியாது. சபாஸ், சரியாக சொன்னார். ஹைட்ரோ கார்பன், ஷேல் கேஸ் போன்றவற்றை கொண்டு வந்து கோடி கோடியாக லட்சக்கணக்கான கோடிகளை இந்திய அரசுக்கு நிதியை திரட்ட முடியும். 2011 ஜனவரி 11 மீத்தேன் கேஸை கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு, நாசமாக்குவதற்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்ட இந்த டெல்டா மக்களின் துரோகி என்ற எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். இதை ஒன்றும் மறுக்க முடியாது. அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல ஊச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல ஊச்சது, அதே எப்படி பெருசாரு சொல்ல ஊச்சது இதே. ஹைட்ரோ கார்பன், ஷேல் கேஸ் போன்றவற்றை கொண்டு வந்து கோடி கோடியாக லட்சக்கணக்கான கோடிகளை இந்திய அரசுக்கு நிதியை திரட்ட முடியும். இந்த கோழி சின்ன வயசுல ஊச்சது, அது டெல்டா மக்களின் துரோகி என்ற எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். ரெண்டு ஒண்ணு தானே. ஐயோ, ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அந்த விவரமா சொல்றாருல. சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. எங்கள் தமிழகம், எங்கள் தாயகம் பாலைவனமாகும், பஞ்ச பிரதேசமாகும். என்னையா சொல்ற? எத்தியோப்பியாவாக மாறும். பஞ்சமும் பசையும் பட்டினிமைகளை வாட்டி எடுக்கும். தஞ்சை தரணி நாசமாகும். அட வாயை மூடிக்கிட்டு பேசாம வாயா. பேசாம வரதுக்கு நான் என்ன போனமா? ஐயோ, அற சொல்லா சொல்றானே. டேய், நீ எதா இருந்தாலும் சைக்கிளை சொல்றா, நான் கேட்டுக்கிறேன். மூஞ்சி அந்த பக்கம் இருந்தா எப்படி சைக்கிளை சொல்றது? கைய முன்னால காட்டி சொல்லு. அப்படி